கவுண்டமணி ஒரு படத்துல இந்த வசனத்தை சொல்லுவாரு. இந்தியாவில 2 அறிவாளிங்க, ஒன்னு ஜிடி நாயுடு, அவர் செத்து போயிட்டார், இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம். கவுண்டமணியோட இந்த வசனத்தை கேட்டு அப்போ சிரிச்சா கூட அதுக்கு பிறகு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நினைக்க அவ்வளவு மலைப்பா இருந்தது. ஏன்னா ஜிடி நாயுடு அப்படிங்கிற அந்த மகா மேதையை பார்த்து கோயம்புத்தூர் மாவட்டம் கலங்கல் கிராமத்துல பிறந்தவர் தான் ஜிடி நாயுடு. துவக்க கல்வியை மட்டுமே முடிச்ச ஜிடி நாயுடு பல அரிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்துக்கு கொடுத்தாலும் கூட அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவே இல்ல. அவரை பத்தின எவ்வளவு விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்களை பார்த்தா 1920 ஒரு பஸ் வாங்கி விட்டாரு. பொள்ளாச்சியில இருந்து பழனி வரைக்கும் டிரைவர், கண்டக்டர், கிளீனர் முதலாளி எல்லாமே அவர்தான். 1922ல 2 பஸ் வாங்கி விட்டாரு. 1933ல 280 பஸ்கள் ஆச்சு. இது எப்படி இவ்வளவு குறுகிய காலத்துல சாத்தியமாச்சுனே தெரியல. 1938லயே எல்லா பேருந்துகளையும் கோவை வட்டார கழகத்தார்ட்ட ஒப்படைச்சாரு. விவசாயத்திலையும் வியக்கத்தக்க பல சாதனைகளை கண்டுபிடிச்ச நாயுடுவோட கண்டுபிடிப்புகள் எல்லாம் அதிக அளவுல நாட்டுக்கு பயன்படாம போனதுக்கு காரணம் அன்றைய அரசு அவரது கண்டுபிடிப்புகள் மீது காட்டிய அலட்சியம் சொல்லப்படுது. அதிகபட்சமான வரியை அவர் மீது சுமத்தினாங்க. வருமான வரி மீதான அபராதமும் ஏறிட்டே போச்சு. இந்த நேரத்துல சொத்துக்களை ஜப்தி செய்ய வரப்போறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்தது. மன உடைஞ்சு போன நாயுடு, எனக்கு சொத்து இருந்தா தானே ஜப்தி செய்வீங்க அப்படின்னு யோசிச்சு தன்னிட்ட இருந்த புது கார், வீட்டுல இருந்த விலை மதிப்புள்ள பொருட்கள் எல்லாத்தையும் உடைச்சு போட்டாரு. இறுதியா மன வழியில தன்னோட 80வது வயசுல மரணத்தையும் தழுவினாரு. மக்களாகிய நம்ம வாழுற மேதைகளை என்னைக்குமே மதிக்கிறதே கிடையாது.